ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் இருக்கணும், வெயிட்டும் கூடக்கூடாதுன்னா ராகியில் இந்த மாதிரி தெலுங்கானா தலியாவை ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலியா செய்ய ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 இனுக்கு கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சதை சேர்த்துட்டு இதை வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இதுக்கு காரம் நம்ம மிளகோட காரம் மட்டும் தான், வரமிளகாய் சேர்க்கல. காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டும் வாசம் வர வரைக்கும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தலியாவுக்கு இந்த பவுடர் ரொம்ப முக்கியம், நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு சாமை அரிசி 1/2 hour ஊற விட்டு எடுத்துருக்கேன். வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இப்போ இந்த சாமி அரிசிக்கு எந்த அளவுக்கு ராகி எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேன். இதே கப்பில் தான் 1/2 கப் அளவுக்கு சாமி அரிசியை ஊற விட்டுருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சாமி அரிசியை ஊற விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த ராகியை கலந்து எடுத்துக்கலாம். 1 கப் ராகிக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி விட்டு எடுத்துக்கணும். எந்த கப்பில் ராகி சாமியை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சாமியை அரிசியை வேக வைக்கவும் கிண்டவும் தண்ணியை எடுத்துக்கணும். நான் 2 கப் சேர்த்து இந்த ராகியை கலந்துட்டுருக்கேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விட போகிறேன். ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதி வந்ததும் 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்த சாமியை இதில் சேர்த்துக்கலாம். சாமை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டால் போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ இந்த சாமை அரிசியை வேக விட்டுக்கலாம். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 10 நிமிஷம் தான். இதை மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. சாமை நல்லா குழைவாகவே வெந்து வந்திருக்கு. நான் வெந்திருக்காங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வரணும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததும் இது கூடவே அரைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரையாக இருந்தாலும் நல்லா பொடியாக நறுக்குனதை 1 கையளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். அந்த கீரை நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம். கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு. கரைச்சி வச்ச ராகியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குறைவான தீயில் வச்சுட்டு இந்த ராகியை சேர்த்து கிண்டி விடுங்க. கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டிகள் விழுந்துடும், சரியாக வேகாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா ராகி பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ராகி வெந்துருச்சாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா மினுமினுப்பாக வரும். இந்த மாதிரி முன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே ராகி வெந்துருச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு மசாலா பொடியை சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா சேர்த்ததும் பார்த்திங்கன்னா இந்த தலியா நல்லா வாசமாக இருக்கும். ராகி சம்மந்தமான ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா களி, கூழ் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 2 நிமிஷம் இதை மூடி விட்டு குறைவான தீயில் வேக விட்டுக்கலாம். தலியாக்கு தொட்டு சாப்பிட குழம்பு எதுவுமே தேவையில்லை. தயிர் பச்சடி இருந்தால் போதும். தயிரில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 கையளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தலியாவோட இந்த தயிர் பச்சடியோட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம தலியா வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைவாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். நைட் மட்டும் தவிர்த்துருங்க, ஒரு சிலருக்கு கோல்ட் ஆகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.